ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் காலேஜ் ஃப்ரெஷர்ஸ்க்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராமோட லாஸ்ட் டே. அதெல்லாம் முடிச்சுட்டு பசங்க கேன்டீன் போயிட்டு நூடுல்ஸு, சிக்கன் 65, அப்புறம் ஆக்டிவ் பாப்கார்ன், அப்புறம் பிரியாணி. இது ஏதோ நான்வெஜ் மீன்ஸ் இலையில போட்டு சாப்பிட்ற மாதிரி பாக்கெட் பண்ணி விற்றுருந்தாங்க. இந்த பிரியாணியை பார்த்த உடனே தான் எனக்கு ஒரே சிரிப்பு. அப்புறம் சுப்பா சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று விற்றுருந்தாங்க. அப்புறம் பார்லேஜ் பிஸ்கெட் 4-5 வாங்கிட்டு வந்தாங்க. அதை எல்லாத்தையும் லைனாக அடுக்கிட்டு ஒவ்வொரு பாக்கெட்டாக பிரித்து எல்லாரும் ஒரு கை தான் விட்டாங்க. அது பாக்கெட் எங்கே போச்சுனே தெரில. எனக்கு சுத்தமாக கிடைக்கல. பசங்க அப்புறம் கொடுத்தானுங்க. எனக்கு அவ்வளோ இதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டேன். அவங்க கொடுத்தானுங்க, சாப்பிட்டு அப்புறம் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது. அதனால் எங்கள் காலேஜில் மார்ச் பாக்ஸ், அதான் பரேட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நல்லா இருந்தது அந்த சவுண்டு கேட்குறதுக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி எங்கள் அம்மா காலில் கேழ்வரகை குத்து அந்த உமி மாதிரி இருக்கும்ல, அதை குத்தி எடுக்க சொன்னாங்க. முன்னாடிலாம் இது ஒரு காலத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் அம்மி இருக்குது. அப்புறம் அதுக்கு குத்துறாங்கல்ல, அது உலக்க, அதுவே ஒரு கிலோ இருக்கும் பொழுது. அதை எடுத்து குத்தி என் கை வழியே எடுத்துக்கிச்சு. கிட்டத்தட்ட இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து என் மனலாம் இருக்குது. அதை குத்தி கொடுத்தா எங்கள் அம்மா அதை உமிலாம் அதை புடச்சி எடுத்துருவாங்க. அது அப்புறம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இது எங்கள் பெரியப்பா கொல்லியில் போட்டுருந்தாங்க. நாங்கள் ஒரு 1/2 மூட்டை வாங்கிட்டோம். நல்லா இருந்தது. இதை பவுட்ராக்கி கூழ் கரைச்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இன்றைக்கி என்னடா ஏதோ சாக்க பிரிச்சுன்னு இருக்கிறேன் பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, கொக்கோ பீட் தயாரிக்க போகிறேன். கொக்கோ பீட் எதுக்குன்னா, ஒரு செடி ஏர் லேயரிங் போட போகிறேன். கடையில் போய் கட்டாக வாங்கின்னு வரலாம். அது காஸ்ட் அதிகம். அப்புறம் அது ரொம்ப நாள் ஆகும். ஏர் லேயரிங் போட்டிங்கன்னா, ஏர் லேயரிங்னா ஒன்றும் இல்லை, நான் போக வீடியோவில் காட்டுறேன். ஒரு கிளையில் ஒரு டேமேஜ் பண்ணி அதில் கொக்கோ பீட் வச்சு கொஞ்சம் இண்டோல் பியூட்ரிக் ஆசிட் அதெல்லாம் போட்டு இது பண்ணிங்கன்னா அது நல்ல வீரியமாக வரும். அதுக்காக கொக்கோ பீட் தயாரிக்கிறதுக்காக காய வச்சுட்டு இருந்தேன். சரி, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.